அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. மேக்ஸில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 10 இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6 ஆண்டுகளுக்கு முன் ராதா மற்றும் ராமின் வயது விகிதம் 5:8 ஆகும். ராமுவுக்கும் ராதாவுக்கும் 6 வயது வித்தியாசம். எத்தனை ஆண்டுகளுக்கு பின் அவர்களின் வயது விகிதம் 13:16 ஆக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த 6 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே இவர்களுக்கு உள்ள வயது வித்தியாசத்தை வச்சு அவங்களோட 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ 8x மைனஸ் 5x ஈக்குவல் டு வித்தியாசம் வயது வித்தியாசம் 6. அப்போ 3x அப்படின்றது 6. அப்போ எக்ஸ் வந்து 2 இருக்கும். அப்போ இவர்களோட வயது பார்த்திங்க அப்படின்னா 10, 16 அப்படின்னு இருந்திருக்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 6 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 13, 16 ஈஸ்டாக மாற எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 10 கூட்டல் நமக்கு வருஷம் தெரியாது, அதனால் எக்ஸ் வச்சுக்கிறோம். அதே மாதிரி 16 கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரணும் அப்படின்னா 13/16 வரணும் அப்படின்றாங்க. இதை அப்படியே கிராஸாக போடலாம். 160 கூட்டல் 16 எக்ஸ் ஈக்குவல் டு 208 கூட்டல் 13 எக்ஸ். அப்போ 3x இது வந்து இங்கே வருது, இது இங்கே போகுது அப்படின்னா 3x ஈக்குவல் டு 48. அப்போ எத்தனை வருஷம் அப்படின்னா 48 வகுத்தல் 3 அடித்தா 16. அப்போ ஏற்கனவே 6 வருஷம் போயிடுச்சு அப்படின்னா மீதி 10 வருடத்திற்கு பின் அவர்களின் வயது விகிதம் 13x16 ஆக மாறும். ஆன்சர் 4, 10 ஆண்டுகள் சரியான விடை. விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது. மைதானத்தில் ஒரு சுற்று ஓடுவதற்கு ராகுல் 18 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே நேரத்தில் அனில் 18 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் இரண்டும் ஒரே புள்ளியில் இருந்து ஒரே நேரத்தில் தொடங்கி ஒரே திசையில் செல்கின்றனர் என்று வைத்துக்கொள்வோம். எவ்வளவு நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் தொடக்க புள்ளியில் சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளையாட்டு மைதானம் எப்படி இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவில் இருக்கான். அப்போ இந்த இடத்துல இருந்து 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் 15 கிலோமீட்டர் வேகம், இவர் 18 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க எகெயின்ஸ்ட் 2 பேரும் ஒருத்தரும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வட்டம் சுற்றுறது தூரம் அப்படின்றத வச்சு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. இங்கே வந்து 2 பேரும் ஒரே இடத்துல சேருவாங்க, நிமிடங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன கணக்கு அப்படின்னா மீசிமா அப்படின்னு நம்ம தமிழில் போட்டிருப்போம். இங்கிலீஷில் எல்சிஎம் அப்படின்னு இருக்கும். இந்த 2 நம்பருக்கான 15 நிமிடத்திற்கும் 18 நிமிடத்திற்கும் எல்சிஎம் மீசிமா கண்டுபிடிக்கிறது தான் இதோட ஆன்சர். 15, 18 பொதுவாக வகுப்படுற எண் பார்த்திங்கன்னா 3, 5, 15, 6, 18. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது, அப்படியே பெருக்கி போடலாம். 5, 30, 30 3ஆல் பெருக்குனா 90. அப்போ 90 நிமிடம் கழித்து இவர்கள் சந்திப்பர். ஆன்சர் 4 என்பது 90 பொருட்களின் மொத்த விலை ரூபாய் 5400 ஆகும். அதே போன்ற 70 பொருட்கள் ரூபாய் 5040க்கு விற்பனை செய்யப்பட்டால் அதில் லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பொருட்களோட எண்ணிக்கை வந்து ஃபஸ்ட்டு 90 இருக்குது. அவங்க விற்றதோட பொருட்களின் எண்ணிக்கை 70 இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு பொருளோட விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த விலையில் அவங்க விற்பனை செய்த விலையை கழித்து லாபமாக நஷ்டமாக அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு 5400 ஒரு பொருளோட விலை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 5400 வகுத்தல் 90. அப்போது ஒரு பொருளோட விலை எவ்வளோ அப்படின்னா 60 ரூபா. அவங்க விற்றது வந்து 70 பொருட்களை 5040 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. அப்போ 5040 வகுத்தல் 70 அடித்தோம் அப்படின்னா 72. அப்போ அவங்க விற்ற விலை விற்பனை விலை 72. அப்போ அவங்களுக்கு விற்பனை விலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னா 12 ரூபாய் வந்து லாபம். அப்போ பொருளோட விலை எவ்வளோ அப்படின்னா 60, லாபம் 12 இப்போ இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த 0க்கு இந்த 0
2 6 12. அப்போ 20% லாபத்திற்கு விற்கப்பட்டது. அப்போ ஆன்சர் 4 20% லாபம். ஏ ஒரு குறிப்பிட்ட வேலையை 15 நாட்களில் செய்ய முடியும். ஒன்றாக பி மற்றும் ஏவுடன் சேர்ந்து செய்யும் பொழுது 7 நாட்களில் வேலையை செய்ய முடியும். அதே வேலையை பி மட்டும் எத்தனை நாட்களில் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஈஸியான கொஷின், சிம்பிள் கொஷின் வேலையான் ஆட்களில். இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏவும் பியும் சேர்ந்து 7.5 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 15 நாளில் முடிக்கிறாரு. அப்போ நமக்கு பி வேணும் அப்படின்னா இந்த ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற நாட்கள்லேருந்து நம்ம பியை மட்டும் கழிச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அதை நம்ம இங்கே செஞ்சு பார்க்கலாம். ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற வேலை வந்து 7.5 நாட்களில் முடிச்சிருவாங்க. அதில் ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க 15 நாட்கள் ஆகும். அப்போ ஏபியிலிருந்து ஏவை மட்டும் கழிச்சிட்டா நமக்கு பி அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 15. 15ல் 7.5 எத்தனை தடவை இருக்குன்னா 2 கழித்தல் 1 ஈக்குவல் டு 1/15. அப்போ பி வந்து அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 15. பின்வருவனவற்றில் 3/5க்கு சமமான விகிதமுறு எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமமான விகிதமுறு எண் அப்படின்னாலே பின்னத்தில் மேலே இருக்க தொகுதியும் கீழே இருக்க பகுதியும் ஒரே நம்பரால் பெருக்கலோ அல்லது வகுத்தலோ செய்கிற நம்பர் தான் வந்து சமமான எண் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள் 3/5 இதோட சமமான எண் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் எண் பார்த்தீங்க அப்படின்னா 9/15 அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுமே தொகுதி ரெண்டுமே 3ஆல் பெருக்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9/20ன்னு இருக்கும். இதை 3 டைம் பெருக்கியிருப்பாங்க, இதை 4 டைம் பெருக்கியிருப்பாங்க. ஸோ இது இல்லை. அதே மாதிரி மூணாவது நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9/25ன்னு இருக்கும். இது 3 தரம் பெருக்கியிருப்பாங்க, இதை 5 தரம் பெருக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி பின்ன கணக்குகள் கொடுத்தாலே தொகுதி பகுதி இரண்டுமே ஒரே எண்ணால் பெருக்கலோ வகுத்தலோ செய்யப்பட்டிருந்தால் அதுதான் ஒரு பின்னத்திற்கு சமமான எண்ணாக கருதப்படும். ஒரு கலவையில் 9:5 என்ற விகிதத்தில் பால் மற்றும் தண்ணீர் உள்ளது. இந்த கலவையில் 6 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படும் போது பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 9:7 என்றாகிறது. கலவையில் உள்ள பாலின் அளவை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கலவையில் உள்ள பால் மற்றும் ஆரம்பத்தில் இருக்க பால் மற்றும் தண்ணீரின் அளவு என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 9x/5x அப்படின்னு 5xன்னு வச்சுக்கிறோம். இதில் 6 லிட்டர் தண்ணி சேர்க்குறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அது என்னவா மாறுது அப்படின்னா 9/7 அப்படின்ற மாதிரி மாறுது. இதை அப்படியே கிராஸாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 63x ஈக்குவல் டு 45x ப்ளஸ் 54. இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 63x கழித்தல் 45x ஈக்குவல் டு 54 அப்படின்னு இருக்கும். 18x அப்படின்றது 54. அப்போ எக்ஸ் அப்படின்றது 54/18 அடித்தா 3. அப்போ எக்ஸ் அப்படின்றது நமக்கு 3 கிடச்சிருக்கு. அப்போ பாலின் அளவு தான் கேட்டிருக்காங்க. பாலோட விகிதம் என்ன அப்படின்னா 9. அப்போ 9 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 27 லிட்டர் வந்து பால் இருந்திருக்கும் அப்படின்றது இதோட ஆன்சர் 3. ஏ மற்றும் பி ஆகியோரின் வருமானம் 5:7 என்ற விகிதத்தில் உள்ளது மற்றும் அவர்களின் செலவு விகிதம் 1:1 என்ற விகிதத்தில் உள்ளது. ஏ ஆனவர் 2000 ரூபாய் மற்றும் பி ஆனவர் 4000 ரூபாய் சேமிக்கிறார் என்றால் ஏயின் வருமானம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவங்களோட செலவு பார்த்திங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கும் சமமாக இருக்குது, 1:1 அப்படின்னு இருக்குது. அப்போ இவங்களோட வருமானம் நமக்கு தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா 5x மைனஸ், அதாவது ஏவோட வருமானம் 5xன்னு வச்சுக்கிட்டா அவர் செலவு போக மீதி தான் சேமிப்பார். செலவு எவ்வளோ அப்படின்னா
2000 ரூபாய் ஈக்குவல், ரெண்டு பேரும் ஒரே அளவில் செலவு செய்கிறாங்க. அதே மாதிரி பியோட வருமானம் 7x அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரோட சேமிப்பு 4000 ரூபாய் இப்படின்னு நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 7x மைனஸ் 5x ஈக்குவல் டு 4000 கழித்தல் 2000. அப்போ 2x அப்படின்றது 2000 ரூபாய். இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏயின் வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட வருமானம் வந்து 5, 2x அப்படின்றது 2000 அப்படின்னா 5x அப்படின்றது 5000 ரூபாய். அப்போ ஏவோட வருமானம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 5000. ஒரு கூம்பின் உயரம் 12 சென்டிமீட்டர், அதன் அடிப்பகுதியின் ஆரம் 3.5 சென்டிமீட்டர். அப்படி என்றால் கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 r² h அப்படின்லாம் 1/3 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5. ஆர்னா ஆரம் 3.5 பெருக்கல் 3.5 பெருக்கல் உயரம் வந்து 12 சென்டிமீட்டர், ஹெச்ன்றது 12 சென்டிமீட்டர். ஒரு 3 நாமும் 12. இங்கே 7 அப்படின்றது 3.5, அதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு 5 போட்டுக்குவோம். புள்ளி 5 22ஆல் பெருக்குனா 11 பெருக்கல் 3.5 4ஆல் பெருக்குனா 14, 11 பெருக்கல் 14 154 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது வந்து இதோட ஆன்சர். அப்போ ஆன்சர் 154 சென்டிமீட்டர் கியூப் என்பது சரியான விடை. 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஊரின் மக்கள் தொகை 66,000. முதல் ஆண்டில் 5% அதிகரித்து 2ஆம் ஆண்டில் 5% குறைந்துள்ளது. நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் ஆண்டில் வந்து 5% அதிகரித்திருக்கு. அப்போ 66,000க்கு 5% கண்டுபிடிச்சி கூட்டணும். இப்போ 66,000 வகுத்தல் 100 பெருக்கல் 5. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. 5 660ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3300 வரும். இங்கே ஏற்கனவே 66,000 மக்கள் தொகை இருந்ததுனால இதை அப்படியே நம்ம கூட்டிக்கிறோம். கூட்டினா 69,300 மக்கள் தொகை இருக்குது. 2ஆம் ஆண்டு வந்து மக்கள் தொகை வந்து குறைந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த 69,300க்கு 5% கண்டுபிடிச்சி கழிக்கணும். 69,300 வகுத்தல் 100 பெருக்கல் 5. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடும். இதை 5ஆல் பெருக்கினா 3 5க்கு 5 மீதி 1 5 45 45 1 46க்கு 6 மீதி 4 5 6 30 30 4 3465 பேர் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ அதை 69,300லேருந்து கழிக்கணும். அப்போ 5 3 10 ஜீரோவில் போகாது 5, இதுக்கு 3, இங்கே வந்து 2 இருக்கும், 2ல் 4 போச்சுன்னா 8, இங்கே வந்து 8 இருக்கும், 8ல் 3 போணுச்சுன்னா 5. அப்போ மீதி இருக்கும் மக்கள் தொகை 65,835. ஆன்சர் 3 வந்து சரியான விடை. 8,500 ரூபாய் வைப்புத் தொகைக்கு 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி தொகை 2040 ஆண்டு வட்டி விகிதத்தை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி வட்டிக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR/100 அப்படின்றதான்.
இங்கே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2040 ரூபா அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 8500 பிரின்சிபல். அதே மாதிரி 3 ஆண்டுகள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்க அந்த ஃபார்முலா படி எழுதிக்கிறோம். 2040 ஈக்குவல் டு 8500, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியாது, அதனால் ஆர்னு போட்டுக்கிறோம், பை 100. இது அப்படியே கிராஸ் ஸ்வாப் போனால் 2040 பெருக்கல் 100 பை 8500 பெருக்கல் 3, 6, 8, 0. இந்த 0க்கு இந்த 0, ஒரு 85 85, 8 85, 680. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. 1 என்பது சரியான விடை. இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின் 10 பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு சம்மந்தமான செய்திகள், அதற்கான வகுப்புகள், டெஸ்ட் எல்லாமே இருக்கும். நன்றி, வணக்கம்.